ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். நம் கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய பஞ்சமி தீபத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி நிம்மதியான வாழ்க்கையை தரக்கூடிய அற்புதமான தெய்வம் வாராகி அம்மன். உக்கிர தெய்வமாக இருந்தாலும் வெற்றிக்கு அருள் புரியக்கூடிய அற்புதமான தெய்வம். தன்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்றும் தெய்வமாக திகழ்கின்றார். அப்படிப்பட்ட வாராகி அம்மனை நாம் வழிபாடு செய்யும் பொழுது சொல்ல முடியாத கஷ்டங்களும் நம்மை விட்டு விலகி செல்லும். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பஞ்சமி தினத்தன்று வாராகி அம்மனை தீப வடிவில் வழிபாடு செய்யும் முறையை கட்டாயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக திகழ்வது பஞ்சமி திதி. இது வளர்பிறை மற்றும் தேய்பிறை என்று மாதத்தில் 2 முறை வரும். அதிலும் நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து நமக்கு நல்வாழ்வு அளிப்பதற்கு நாம் வாராகி அம்மனை தேய்பிறை பஞ்சமியில வழிபாடு செய்ய வேண்டும். மே மாதத்தின் 17ஆம் தேதியான இன்று தேய்பிறை பஞ்சமியானது வந்திருக்கு. இந்த நாள்ல வாராகி அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நிம்மதியான வாழ்க்கையானது கிடைக்கும். வாராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு பல வழிமுறைகள் இருக்கு. வீட்டில் வாராகி அம்மனின் சிலை வைத்திருப்பவர்கள் வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் செய்து பிடித்தமான மலர்களை வைத்து அலங்காரம் செய்து கிழங்கு வகைகளை நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்வார்கள். அவ்வாறு வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில தீபத்தையும் ஏற்ற வேண்டும். ஒரு சிலர் 5 முகம் கொண்ட தீபத்தை ஏற்றுவார்கள், ஒரு சிலர் 5 தீபங்களையும் ஏற்றுவார்கள். இன்னும் சிலரோ தேங்காய் தீபம், பூசணி தீபம், இது போன்ற பலவிதமான வாராகி அம்மனுக்கு உகந்த தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வார்கள். வாராகி அம்மன் படமோ சிலையோ வீட்டுல இல்லை அப்படின்றவங்க தீபத்தில் வாராகி அம்மனை வழிபாடு செய்வார்கள். நாம் நினைத்த மாத்திரத்தில் நமக்கு அருள் புரியக்கூடிய வாராகி அம்மனை தீபாவளியில் நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். இந்த தீபத்தை மாலை 5:30 மணியிலிருந்து 6:50 மணி வரை இருக்கக்கூடிய நேரத்துல ஏற்ற வேண்டும். இந்த தீபம் தொடர்ச்சியாக 1 மணி நேரம் எரிய வேண்டும். இதற்கு முதல்ல ஒரு முக்காலியை வீட்டு பூஜை அறையிலேயோ அல்லது வீட்டின் மைய பகுதியிலேயோ வைக்க வேண்டும். அதற்கு மேல் ஒரு வாழை இலை விரித்து அதில் பச்சரிசி பரப்பி அதற்கு மேல் வாசனை நிறைந்த மலர்களை வைத்து நடுவில் ஒரு அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி 5 திரிகளை ஒன்றாக திரித்து போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபம் தான் வாராகி அம்மன் என்று முழு மனதோடு நம்பி தரிசனம் செய்ய வேண்டும். இந்த தீபத்திற்கு முன்பாக வாராகி அம்மனுக்கு பிடித்தமான கிழங்கு வகைகளை நைவேத்தியமாக வைத்துவிட்டு அந்த தீபத்தை 3 முறை வலம் வர வேண்டும். பிறகு வாராகி அம்மனின் மந்திரங்களை 21 முறை சொல்ல வேண்டும். பஞ்சமி தினத்துல தீப வடிவில் வாராகி அம்மனை இந்த முறையில் வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகி நிம்மதியான வாழ்க்கையானது கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. பக்கத்துல வாராகி அம்மனுடைய ஆலயம் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பஞ்சமி நாள்ல ஆலயத்திற்கு சென்று அங்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது கூடுதல் சிறப்பு. அதனால இது போன்ற மாதம் வரக்கூடிய பஞ்சமி திதி நாள்ல வாராகி அம்மனை வழிபட்டு வெற்றியை மென்மேலும் பெற்றுக்கொள்வோம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.